நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ChatGPT ஒரு நான் கேள்வி கேட்டிருந்தேன். கேள்வி பதில் ரெண்டையும் பார்க்கலாம். கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, இந்தியா டாப் 5 எக்கானமி ஆயிடுச்சு இப்போது. அண்டர் தி கிரேட் லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி டாப் 5 எக்கானமி ஆயிடுச்சு வேர்ல்டுலேயே. இன்னும் கொஞ்ச நாளில் டாப் 3 எக்கானமியாக கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் புவர் பீப்புள் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வி. பதில் பிளண்ட் ஆன்சர் சொல்லுங்கள், டாப் ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, த நம்பர் 1 blunt reason why millions of Indians remain poor and jobless despite India being a top 5 economy is casteism. ஜாதி, இந்த ஜாதி வெறி அல்லது ஜாதி பார்க்கறது எல்லாத்துலேயும், அதுதான் நம்பர் 1 blunt ரீசன். அதாவது பச்சையாக பேசணும்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ChatGPT சொல்லுது. It controls education, job opportunities and wealth distribution, ensuring that power stays in the hands of dominant groups while marginalized communities struggle no matter how qualified or hardworking they are. Casteism is the root cause of India's broken system. ஸோ இந்தியாவில் வந்து டாப் 5 எக்கானமி ஆயிடுச்சு, டாப் 3 எக்கானமி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பெர் கேபிட்டா வந்து இன்னும் டாப் 50லேயும் வரல, டாப் 100லேயும் வரல. கிட்டத்தட்ட 140 இருக்குது. 140 தான் பெர் கேபிட்டா. அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய வருடத்திற்கான வருமானம், ஒரு வருட வருமானம் அல்லது மாத வருமானம் அப்படின்னு நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் சேர்த்து இந்தியாவும் கம்பேர் பண்ணோம்னா, ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் வந்து டாப் 3லேயோ டாப் 5லேயோ இல்லை. அது எங்கே இருக்குது? டாப் 50லேயும் இல்லை, டாப் 100லேயும் இல்லை, 140வது இடத்துல தான் இருக்குது. ஆனால் அரசியல்வாதிகள் இதை வந்து டாப் 5 ஆகிட்டேன், டாப் 3 கொண்டு வந்துட்டேன் இப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நம்மளை. இப்போ அரசியல்வாதிகள் மட்டும் வந்து பணக்காரங்க ஆனால் போதுமா? அரசியல் கட்சிகளுக்கு பல ஆயிரம் கோடி வச்சுக்கிட்டு எலெக்ஷன் அப்போது காசு கொடுத்துட்டு இருந்தால் போதுமா? பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் அவங்களுடைய வெல்த் பார்த்தீங்கன்னா, டாப் 10 கார்ப்பரேட்ஸோட ஆவரேஜ் வெல்த் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 கோடி உயருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ ஒரு நாளுக்கு வந்து 500 கோடி அவங்களுடைய வெல்த் உயர்ந்துட்டு இருக்குது, வளர்ந்துட்டே தான் இருக்காங்க. ரிச் இன்னும் ரிச் ஆகிட்டே தான் போயிட்டுருக்காங்க, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கேப், வெல்த் டிவைட், அதாவது ரிச்சஸ்ட்டுக்கும் புவரஸ்ட்டுக்கும் இருக்க கேப் வந்து இன்னும் வைடன் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு, பெருசாகிட்டே தான் போயிட்டுருக்கு, குறையில. அப்போ அது குறைக்க வேண்டிய வேலை யாரோடது? நம்மளோடதா? இப்போ நான் வந்து இப்போ வீடியோவில் பேசுகிறேன், என்னால் இவ்வளோ தான் பேச முடியும். நீங்கள் எங்கேயாவது வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம மாற்ற முடியுமா? அரசாங்கத்துக்கு எதுக்கு நம்ம பவர் கொடுத்து உட்கார வச்சுருக்கோம்? இதுக்கு தானே உட்கார வச்சுருக்கோம். நாட்டில் இருக்க இந்த பொருளாதார சீரழிவை வந்து மாற்றணுங்கிறக்காக தான் அரசாங்கத்துக்கு உட்கார வச்சுருக்கோம். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அவங்க கொண்டு வர்ற எல்லா விஷயமும், ஜிஎஸ்டி ஆகட்டும், டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், ஒரு பேங்கிங் சார்ஜஸ் ஆகட்டும், பேங்கிங் பாலிசி, என்னென்ன எக்கனாமிக் பாலிசி, பொருளாதாரத்தில் அவங்க கொண்டு வர்ற எல்லா கொள்கைகளுமே பணக்காரனை இன்னும் அதிக பணக்காரனாக இருக்கும், ஏழை இன்னும் ஏழையாக இருக்கும், படித்தவனுக்கு ஈஸியாக வேலை கிடைக்காத மாதிரியும், படித்த இளைஞர்கள் இன்னும் எளிதாக தொழில் தொடங்க முடியாத மாதிரியும் தான் வச்சுருக்காங்க அதிகமாக. இதுக்கான நம்ம அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி இளைஞர்கள் வந்து கிராஜுவேட்டாக மாறுறான், படித்து முடித்து அவனுக்கு கிராஜுவேட்டாக மாறுறான். இதில் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட் ஏகப்பட்ட பேர் இருப்பான். இவனுங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி கிராஜுவேட்ஸுகளுக்கெல்லாம் வேலையை ஏற்படுத்தி கொடுக்குற கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அவங்கள்ட்ட தானே மிஷினரி இருக்குது. மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் அவங்க தானே கையாளுறாங்க, நம்ம கையாளுறோமா? அப்போ அவங்க அதுக்கான பாலிசியை கரெக்டாக வைக்கணுமில்ல, வைக்கிறதில்ல. சவுத் கொரியா மாதிரி நாடுகள் கடந்த 75 வருடத்தில் எவ்வளோ அதிகமாக வளர்ச்சி அளிக்கிறாங்க. நம்மளை மாதிரியே தான் 140 கோடி ஜனமுள்ள வந்து சைனா வந்து நம்மளை விட 5 மடங்கு பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி. ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா சைனாக்காரனுக்கு இந்தியாக்காரனை விட 5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களால மட்டும் எப்படி முடியுது? நம்மளால் முடியல. நீங்கள் எந்த வளரும் நாடுகள் எடுத்துக்கோங்க, பிரேசில் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க, தாய்லாந்து எடுத்துக்கோங்க, இந்த வளரும் நாடுகளுக்கெல்லாம் நம்மளை விட சராசரி வருமானம் அதிகமாக தான் இருக்குது. ஸ்பெயின் எடுத்துக்கோங்க, எல்லாம் அதிகமாக தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, டாப் 1% அப்படின்னு சொல்கிறது, நம்ம நாட்டில் வந்து பில்லியனர்ஸ் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. உலகத்திலே பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்குது.
உலகத்திலே அமெரிக்காவில் தான் பில்லியனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நாடு கிட்டத்தட்ட 3வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பில்லியனர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய பண முதலைகள். அதில் தான் கார்ப்பரேட்ஸ் வர்றாங்க. அவங்க நாட்டினுடைய 40% வெல்த்தை வந்து அவங்க தான் கையாளுறாங்க. பாட்டம் 50%, அதாவது ஒரு கீழே இருக்கிற 70 கோடி மக்கள்கிட்ட லெஸ் தேன் 3% இருக்குதாமா. 3% விட கம்மியாக வெல்த்து தான் இருக்குதாமா. இது எங்கே போய் நியாயம் நம்ம சொல்ல முடியும்? இது நாட்டு சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே அதை வந்து அந்த பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கூட குறைச்ச இல்லை. இது டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அப்பவும் பெரிய மாற்றங்கள் வரல. கார்ப்பரேட்ஸ் எல்லாம் வேலைகள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் கொடுக்கணும், ஈவன் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கும் கொடுக்கணும்னு அவர் ஓப்பனாக சொன்னார். அட்லீஸ்ட் அவர் ஓப்பனாவது சொன்னார். இப்போ இருக்கவங்களும் அதை சொல்கிறாங்களா, செய்கிறாங்களா? கிடையாது. பணக்காரர்கள் தான் இன்னும் பணக்காரர்களாக மாட்டி தான் அவங்களுடைய பொருளாதார கொள்கைகள் இருக்குது. பெரிய பெரிய பலாயிரம் கோடி லட்சம் கோடி லோன்ஸ் எல்லாம் ஏன் வெய்வ் பண்ணுறாங்க? பணக்காரங்க கார்ப்பரேட்ஸ் வந்து லோன் வந்து கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்களே. இதே ஒரு சாமானிய மக்கள், ஒரு விவசாயி, ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஒரு 5000மோ 10,000மோ லோன் கட்டலைன்னா எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. இதே வந்து லட்சம் கோடி லோன் வாங்கினவங்க கட்ட வேண்டாம்னு சொன்னது எந்த விதத்தில் நியாயம்? இந்த நாடு வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமே பணம் சம்பாதிச்சா போதும், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அவங்க உட்காந்துட்டா போதும்ன்ட்டு விட்டுற முடியுமா? அப்படி படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணுமா வேண்டாமா? கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு வரான்ல. 12 வருஷம் 14 வருஷம் ஸ்கூலு, 3 வருஷம் காலேஜ். அப்படின்னா என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்து யூஜி முடிக்கிறக்காகுது இல்லை. 17 வருஷம் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. போக்குவரத்து, காலையில் டெய்லி எந்திரிச்சு போகணும், காலையில் போனால் சாயந்தரம் வரான், கிட்டத்தட்ட டெய்லி 10 மணி நேரம் செலவு பண்ணுறான் அந்த 17 வருஷமும். இதுக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எஜுகேஷன் சிஸ்டமில் காலேஜ் மட்டும் பணம் சம்பாதிச்சா போதுமா? ஸ்கூல் மட்டும் பணம் சம்பாதிச்சா போதுமா? ப்ரைவேட் எஜுகேஷன் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? கவர்மெண்ட்டு ஸ்கூலுன்னு வச்சு நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் ஆசிரியர்கள் மட்டும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி அவங்க மட்டும் சம்பாதிச்சா போதுமா? படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டாமா? இதெல்லாம் எப்போ மாறும்? எப்போ மாறும்னா அரசியலை பற்றின உண்மைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் மாறும். எல்லாருக்கும் தெரியணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. பார்த்ததற்கு நன்றி மக்களே. பார்த்தா மட்டும் போதாது, தயவு செஞ்சு நீங்கள் அதை ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுதான் உங்கள் கடமை இப்போதைக்கு.